எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஆறாவது நாளாக தற்பொழுது நாடாளுமன்றத்தினுடைய அலுவல்கள் முடங்கியுள்ளன. எதிர்க்கட்சியினுடைய கடும் அமளியின் காரணமாக மக்களவை மாநிலங்களவை இரண்டுமே நண்பகல் 12 மணி வரைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், சத்தீஸ்கரில் கேர அரசு சகோதரிகள் மீதான தாக்குதல், வங்கமொழி பேசுபவருக்கு எதிரான டெல்லி மற்றும் குர்கான் நடைபெற்ற தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பல்வேறு விவாத நோட்டீஸ்கள் என்பது வழங்கப்பட்டன. குறிப்பாக மாநிலங்களவையில் மட்டும் சுமார் 26 விவாத நோட்டீஸ்கள் என்பது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் உட்பட உறுப்பினர்கள் சார்பாக வழங்கப்பட்ட அந்த விவாத நோட்டீஸ்கள் மீதான விவாதத்திற்கு 2 அவைகளிலும் மறுப்பானது தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த நோட்டீஸ்களும் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமளியை தொடர்ந்து தற்பொழுது அவையினுடைய நடவடிக்கைகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 12 மணிக்கு சரியாக அவையினுடைய அலுவலர்கள் மீண்டும் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவரும் அறிவித்து அவையினுடைய அலுவலர்களை தற்பொழுது ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.